Dear students, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க நலம் அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய கண்டினியூஷனில் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற தலைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அதில் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்ன, இந்த இன்ஃபெர்டிலிட்டி வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இதில் ஆண்கள் பெண்களில் என்ன மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், inability or failure to conceive within 1 or more years even after unprotected regular sexual cohabitation is called infertility. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தடையற்ற பாலியல் இணைவாழ்விற்கு பிறகும் ஒரு பெண்ணால் குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலாத அந்த தன்மையை அல்லது கருவுற இயலாத அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இது பொதுவாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மலட்டுத்தன்மை அப்படின்னாலே பெண்களை குறைக்கூடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா எஜுகேஷன் இல்லை, ஆனால் அப்படி இல்லை. ஸோ ஆண்களில் ஏற்படுகின்ற சில குறைபாடுகளுமே குழந்தையை உருவாக்க இயலாத தன்மைக்கு காரணம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தடையற்ற பாலியல் இணைவாழ்விற்கு பிறகும் குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலாத அந்த தன்மையை தான், அல்லது குழந்தையை உருவாக்க இயலாத அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? அல்லது ஒரு பெண்ணின் அண்டத்தை கருவுற செய்யும் அளவிற்கு, ஸோ ஆண்களில் போதுமான அளவு அல்லது தரமான விந்தணுக்கள் உற்பத்தி செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் குழந்தையை உருவாக்க இயலாது. ஸோ அந்த இயலாத தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இன் இங்கிலீஷ் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பேர். ரைட்? இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, அனதர் ஒன் இஸ் கால்டு செகண்ட் இன்ஃபெர்டிலிட்டி. பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நாட் பிகம் பிரெக்னன்ட் ஆஃப்டர் அட்லீஸ்ட் 1 year. திருமணமானதற்கு பிறகு ஒரு கணவன் மனைவியில் 1 வருடத்திற்குள்ளாகவே பார்த்தோம்னு சொன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்துடும், ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது குழந்தை பார்த்தோம்னு சொன்னால் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சி சில பெண்களால் கருத்தரிக்க இயலாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா செகண்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பேர். ஹேட் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி, ஒரு குழந்தை பிறந்துடும், திருமணமானதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்துடும், ஆனால் அதற்கு பிறகு இரண்டாவது சைல்டு செகண்ட் சைல்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது முறை தொடர்ந்து கருத்தரிக்க இயலாது. அது வேறு ஏதாவது அண்டநாளத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சர்வீக்ஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பிசிஓஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது சம்திங், அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக தொடர்ந்து இரண்டாவது முறை கருத்தரிக்க இயலாது சில பெண்களால். ஸோ ஹேட் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி பட் அனேபிள் டு கன்சீவ் சப்சிக்வெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா செகண்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பேர். ஸோ அப்போ டைப்ஸில் ஃபஸ்ட்டு சொன்னது பிரைமரி இன்ஃபெர்டிலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் செகண்ட் இன்ஃபெர்டிலிட்டி. ரைட்? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு யார் குறை கூடுறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக பெண்களை தான் குறை கூறக்கூடியதாக சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்கள்லேயும் மலட்டுத்தன்மை இருக்குது. ஸோ இன் மேனில் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களில் inability to produce sufficient number or quality of sperm to impregnate woman. ஸோ அதாவது பெண்ணை கருத்தரிக்க செய்வதற்கு ஆண்களில் போதுமான அளவு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விந்தணுக்கள் இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம படித்தோம். அட் சிங்கிள் டைம் எஜாகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 200 to 300 millions ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் எஜாகுலேஷன் வெளியேறும்னு சொன்னோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிங்கிள் எஜாகுலேஷனில் இது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம படித்தோம் செர்விக்கல் கேன்சரில் இது பெண்ணினுடைய கருப்பையினுடைய கழுத்து பகுதி, இது வெஜைனா பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பு. ஸோ இதன் வழியாக ஆணுடைய விந்தணுவாளர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்ணினுடைய அண்டநாளத்தில் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னு நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இங்கே நீந்தி செல்வதற்கு சில விந்தணுக்கள் போதாது. அதாவது இங்கே இந்த ஃபெலோபியன் டியூபை நீந்தி செல்வதற்கு சில விந்தணுக்களில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம்.
இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்களில் என்ன ஆகும்னு சொன்னால், அதாவது குழந்தை வந்து அதாவது கருத்தரிக்கை வந்து அண்டத்தை வந்து கருவுற செய்ய இயலாது. ஸோ ஆண்கள் அப்போ சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் வந்து இருக்கணும், அல்லது சில பேருக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கும் ஆனால் போதுமான அளவு நல்ல பலமான விந்தணுக்கள் வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஆண்களில் மலட்டுத்தன்மையானது காணப்படும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம், சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் டு இம்ப்ரெக்னன்ட் உமன். அதுக்கு அடுத்தது அதே போல பெண்கள்ல இன் உமன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா inability to women to become pregnant or maintain pregnancy. சில பெண்களால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஏதாவது அண்ட நாளத்துல வந்து பிரச்சனைகள், செர்விக்ஸ்ல வெஜினால ஏதாவது ஹார்மோனல் பேலன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கருத்தரிக்க இயலாது. அப்படி ஒருவேளை சில நேரங்களில் வந்து கருத்தரிச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்க முடியாது, அவர்களால் வந்து இயலாது. ஸோ அந்த தன்மையை வந்து நம்ம பெண்கள்லாம் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பெண்கள்ல. ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிசீசஸ். நம்ம ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னென்ன எதனால வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தென் வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். டிசீஸ் நோய்கள்னால வந்து ஏற்படலாம். ரெண்டாவது வந்து கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் பர்த் இட் செல்ஃப், பிறப்பிலேயே என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் குறைபாடு வந்து ஏற்படலாம், அது ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும். அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மனோ ரீதியாக. இப்போ நீங்கள் பத்திரிகைலாம் வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ தொடர்ந்து இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் இரவு நேரம் முழுவதும் வேலை செய்கிறாங்க. தொடர்ந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், நம்ம வேலை செய்யக்கூடிய வந்து தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால கூட வந்து இன்ஃபெர்டிலிட்டி வந்து பெண்களில் வந்து ஏற்படலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ரக்ஸ், மருந்துகள். இப்போ சில பேர் வந்து சில வியாதிகளுக்காக நீண்ட காலம் வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட மருந்துகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெண்களில் வந்து மலட்டுத்தன்மை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கலாம், ட்ரக்ஸ், மருந்துகள். அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபிசிக்கல், உடல்நல குறைபாடு. ஸோ ஏதாவது வந்து ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள்னாலேயோ வந்து அல்லது நோயினால என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து பாதிப்படையலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் வந்து குழந்தை வந்து பெற்றுக்கொள்ள இயலாத தன்மை வந்து ஏற்படும் ஃபிசிக்கலாக. அண்ட் தென் ஃபைனலி இம்யூனாலஜிக்கல். ஸோ இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புனால, ஸோ டிசீஸ்னால, ட்ரக்ஸ்னால, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்கல், அதே போல் வந்து கன்ஜெனிட்டல் பிறப்பில். ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் வந்துட்டு தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிசீசஸ் பற்றி பார்க்கலாம், நோய்கள்னால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது டியூமர்ஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், பிட்யூட்டரி ஆர் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ இனப்பெருக்க உறுப்புகளில் வந்து கட்டிகள் வந்து ஏற்படுறது, அல்லது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், 10th 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு நம்ம மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாளமில்லா சுரப்பிகளையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக பிட்யூட்டரி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் வந்துட்டு டியூமர்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்துட்டு இப்போ மற்ற ஆர்கன்ஸில் மற்ற கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஃபார் செக்ஸ் ஹார்மோன்ஸ் பயோசிந்தசிஸ். ஸோ செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டோஸ்டிரோன், அதே போல் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸை வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணுவதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் த ஜீன்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜீன்ஸில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மியூட்டேஷன் வந்து ஏற்படுற காரணத்தினால அந்த ஜீன்ஸ் வந்து சரிவர இந்த ஹார்மோன்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ரிலேட்டட் இந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு சிந்தசைஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அப்போ இது வந்துட்டு டிசீஸ்னால வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஏற்படலாம். அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கான்ஜெனிட்டல், பிறப்பிலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஃப்ரம் பர்த் இட் செல்ஃப் அப்படின்ட்டு. ஸோ மால்ஃபர்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ் ஆர் த ஃபெலோபியன் டியூப் ஆர் அதே போல் வந்து இது நாட் ஓன்லி இந்த ஃபீமேல், மேல்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீனிஸ், ஆணுடைய உறுப்பு. ஸோ பீனிஸ். ஸோ செர்விக்ஸ் அப்படிங்கிறது நேரத்தை சொன்னேன், பெண்ணினுடைய இதான் வந்துட்டு செர்விக்ஸ். ஸோ இதான் வந்துட்டு செர்விக்ஸ், கழுத்து பகுதி, கருப்பையினுடைய கழுத்து பகுதி தான் நம்ம செர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு வெஜைனா, ஸோ இந்த பகுதியில். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபெலோபியன் டியூப்ல.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பகுதிகளில் ஏதாவது பிறப்பிலேயே வந்து பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணம். ஸோ மால்ஃபர்மேஷன் ஆஃப் சர்விக்ஸ் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப், அதே போல் மேல் லெவல் பார்த்தோம்னு சொன்னால் பெனிஸ், இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மனோரீதியாக லாங் டேர்ம் டென்ஷன், லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஆஃபரிங் ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ பெண்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதவிடாய் சுழற்சி, இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மன அழுத்தம் அல்லது வீட்டில் வந்து பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம், சம் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பெண்களில் வந்து சரிவர மாதவிடாய் சுழற்சியானது, ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நடைபெறாது. ஸோ அப்போ அதுவும் வந்து எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுவதற்கு காரணம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கெமிக்கல் ஆர் ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன் ஆஃப் த டாக்ஸின்ஸ். இப்போ வந்து உணவுகள் மூலமாகவோ அல்லது வந்து நீரின் மூலமாகவோ சில பேருக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மெர்க்குரி, கேட்மியம், ஆர்சனிக் இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸை வந்துட்டு எடுத்துக்கொள்கின்ற சமயத்தில் அல்லது ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து நாள்பட்ட நோய்க்கு வந்து நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட வந்து மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் கன்சம்ஷன் ஆஃப் ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், இப்போ வந்து குடிப்பழக்கம் வந்து உள்ளவர்களுக்கு, அது ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, ஸோ ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அதே போல் வந்து டொபாக்கோ புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்கள், அண்ட் யூஸ் ஆஃப் மாரிஜுவானா. ஸோ இது வந்துட்டு ஒரு இல்லீகல், இது வந்து ஒரு போதைப் பொருள் மாரிஜுவானா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த மாதிரியான போதைப் பொருள்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு பெண்கள்லாம் சரி ஆண்களையும் சரி இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஜுரிஸ் டு கொனாட்ஸ். ஸோ இன்ஜுரிஸ் டு கொனாட்ஸ். ஸோ கொனாட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ மேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்டிஸ், அதே போல் ஃபீமேல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓவரிஸ். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஆக்சிடென்ட் காரணத்தினால ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கொனாட்ஸில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டால் அப்போ இதன் மூலமாக என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் மேலில் டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகாது, ஃபீமேலில் வந்து ஓவரிஸ்லேருந்து எக் ஆர் ஓவம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடக்காது. அதே போல் வந்துட்டு ஏஜிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட டயத்தில் வந்து நம்ம மேரேஜ் செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு ஏஜிங் வந்து அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆண்களில் அதே போல் பெண்களில் வந்து விந்தணு மற்றும் அண்ட உற்பத்தி வந்து இருக்காது, ரைட்? ஸோ ஏஜிங் ஆல்சோ காஸ் ஃபார் தி இன்ஃபெர்டிலிட்டி. அதுக்கடுத்தது inadequate nutrition before adulthood. This is very very important. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த இளம் வயதிலேயே வந்து நல்ல, அதாவது ஊட்டச்சத்து மிக்க நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கணும். ஸோ அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த 13-14 ஏஜ் வயதுக்கு வந்த பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதற்கு பேஸ் வந்து பார்த்தோம்னா அந்த சின்ன வயசில் வந்து நல்ல சத்தான நல்ல கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் இன்ஃபெர்டிலிட்டியில் வந்து நம்ம பின்னாளில் வந்து ஏற்படாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் மேல் ஃபெர்டிலிட்டி, அதாவது வந்து ஆண்களில் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள், இன்ஃபெர்டிலிட்டிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட், கிரிப்டோகைசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னு சொன்னால் அன்டிசெண்டன்ட் டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரோட்டம் அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது மேலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டிஸில் தான் வந்து டெஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தமிழில் விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களினுடைய விந்து செல், இனச்செல்லான விந்து செல்லினுடைய உற்பத்தி இங்கே தான் நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது மேலே எப்படி டைமிஸ் ரைட்டா. ஸோ இந்த கிரிப்டோகைசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி ஆண்களில் வந்து ஏற்படுறது காரணம் அன்டிசெண்டன்ட் டெஸ்டிஸ், ஒன் ஆர் போத் ஆஃப் த டெஸ்டிஸ் descended from abdomen into the scrotum. ஸோ இதில் வந்து இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இல்லாமல் இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த படத்தை பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பு பெனிஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இல்லாமல் டெஸ்டிஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்க்ரோட்டம் வெளியே உள்ள வந்துட்டு டெஸ்டிஸ் இல்லாமல் மேல்புற பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே போயிடும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும். ஸோ அப்டாமினல் 50% இருக்கலாம், இன்குவைனல் வந்து கேனால் பார்த்தோம்னு சொன்னால் 25%. ஸோ இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்வெல்லன் வெயின்ஸ். ஸோ வீக்கம் வந்து அடைஞ்சிறது. இப்போ நீங்கள் சில பேருக்குலாம் பார்த்துருக்கலாம், டீ கடையில் பரோட்டா கடையில் நீண்ட நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு
காலில் இருக்கக்கூடிய வெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சுருண்டு 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 மரத்தினுடைய வேர் மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம் சில பேர் தான். அதுக்கு பேர் வந்து வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரிகோஸ் சீல் அப்படின்னு பேர். ஸோ இந்த பிரச்சனை எங்கே அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேரிகோஸ் சீல் இந்த ஸ்க்ரோட்டம். ஸோ ஸ்க்ரோட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வெயின்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வெயின்ஸ் வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படியே வந்து முறுக்கு மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது, அப்படியே சுருண்டு போயிருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் வேரிகோசீல் அப்படின்னு பேர். இது எங்கே அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்க்ரோட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வெயினில் இந்த மாதிரி வந்து சுருண்டு போயிருக்கும். ஸோ வேரிகோசீல் இன் ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் வெயின். அப்போ இந்த மாதிரி சுருண்டு என்ன ஆயிடுது, இந்த வெயின்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் பெருசாகிடுது. ஸோ இந்த பிரச்சனைனாலையும் ஆண்களில் மலட்டுத்தன்மையானது ஏற்படும். ஓகேவா. ஸோ இது வந்து swollen veins, வேரிகோசீல். அடுத்தது காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி இன் மேல்ஸ். இன்னும் வேற என்ன சில காரணங்கள், பிற காரணங்கள் பார்த்தோம்னா டைட் கிளாத்திங் இன் men, ரைஸ் ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நடைமுறையில் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இப்போ ரொம்ப டைட்டாக வந்து ட்ரெஸ் போடுறோம், பேண்ட்டு வந்து போடுறோம், அதே போல் வந்து இன்னர் வியர்ஸ் வந்து போடுறோம். அப்போ அந்த மாதிரி போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 37 டிகிரி வந்து செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்க்ரோட்டத்தில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 அல்லது 34 இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ டைட்டாக வந்து ட்ரெஸ் போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ரோட்டத்துக்குள்ள இருக்கிற டெஸ்டிஸில் விந்தகத்தினுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரைஸ் ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் விந்தினுடைய உற்பத்தியானது வந்து பாதிக்கப்படும். அப்போ விந்தகத்தில் அதிகமான வெப்பநிலையின் காரணமாக விந்தகம் பாதிக்கப்பட்டு விந்து உற்பத்தியானது வந்து பாதிக்கப்படும். அப்போ இதுவும் ஆண்களின் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணம் டைட் கிளாத்திங். ஓகே, வேரிங் ஆஃப் டைட் கிளாத்திங். அது ஆண்களில் ஐ மீன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு ஓன் தேயர் ஸ்பெர்ம். அதாவது வந்து ஆண்களுடைய விந்தணுக்கு எதிராகவே உடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆயிடும். அப்ப ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த ஸ்பெர்மியை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா அழிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றது. தன்னுடைய அதாவது ஒரு நபர்களுடைய விந்துக்கு எதிராகவே விந்தணுக்களுக்கு எதிராகவே ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். ஸோ ஆண்களில் டெஸ்டிஸ், அதே போல் பெண்களில் வந்து ஓவரிஸ். ஸோ இது வந்து வளர்ச்சி அடையாது, வளர்ச்சி குறைபாடு வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அண்டர் டெவலப்டு டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் இதனாலையும் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும். அடுத்தது வந்து ஆல்கஹாலிசம் ஏற்கனவே சொன்னோம். ஸோ அளவுக்கு அதிகமாக மது அருந்துவர்களுக்கு ஆண்களில் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படலாம். அடுத்து வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். தைராய்டு உங்களுக்கு தெரியும். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஹைப்போதைராய்டிசம்னாலும் சரி, அதாவது குறைவாக வந்து சுரந்தாலும் சரி தைராக்சின் ஹார்மோன், அல்லது ஹைப்பர் தைராய்டிசம், ஸோ அதிகமான அளவு வந்து தைராக்சின் சுரந்தாலும் சரி, இதனால் வந்து ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், அதை தான் நம்ம சொன்னோம் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இதனாலையும் வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படலாம். அடுத்து இல்னஸ் அண்டு இன்ஃபெக்ஷன். ஏதாவது வந்து நோய் காரணமாக என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்துட்டு ஏதாவது வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதனாலையும் வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படலாம். அதே போல் ஆண்களில் பார்த்தோம்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் பீனிஸ். ஸோ ஆணுடைய உறுப்பானது வந்து மிகச்சிறிய அளவில் வந்து இருந்தாலும் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த காசஸ் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி இன் மேல்ஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் சொன்னால் ஃபீமேல்ஸில் பெண்களில் வந்து என்ன சார் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுறது காரணம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. சில மிக முக்கியமான 3 காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பு குழி நோய் அப்படின்னு சொல்கிறது, PID அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்விக் அப்படின்னாலே இடுப்பு பகுதி. ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஸோ இடுப்பு குழி வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆஃப் வந்து URT, அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இடுப்புக்குழி வீக்க நோய்னு சொல்கிறது. அதாவது வந்து எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவனிங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் செர்விக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு யூட்ரஸ், பெண்ணினுடைய கருப்பை. இது ஃபெலோபியன் டியூப், இது வந்துட்டு செர்விக்ஸ், இது எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியம்ங்கிறது பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கும். எபிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லி 3 லேயர்ஸ் இருக்குது. எண்டோமெட்ரியத்தில் வந்து வீக்கம் ஏற்படலாம்,
ஏற்படலாம், செர்விக்ஸ் ரீஜனில் வந்து பாதிப்பு ஏற்படலாம், அடுத்து வந்து பார்த்தோம்னா வெஜைனாவில் வந்து பாதிப்பு ஏற்படலாம், ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபெலோபியன் டியூப்ல, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை தான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா PID, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பெண்கள்ல. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், இது வந்து பெரும்பாலான பெண்கள்ல காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டின்னு சொல்லுவாங்க, கருப்பையில் வந்து இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைப்ராய்ட்ஸ் சொல்கிறது கருப்பையில். ஸோ இது வந்துட்டு கேன்சர் கட்டி கிடையாது, நீர் கட்டிகள் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறது பெண்ணினுடைய கருப்பையில். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுது. எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறத பற்றி நான் சொன்னேன், இதுதான் வந்து எண்டோமெட்ரியம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த எண்டோமெட்ரியம் தான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான திசு அந்த இடத்துல இருந்து இல்லாமல் வேறு இடத்துல போயிட்டு அந்த டிஷ்யூ வந்து இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்துட்டு நாம் என்ன சொல்கிறது உருவாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட வகையான திசு எண்டோமெட்ரியத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இனப்பெருக்க உறுப்புகளில் வேறு இடங்களில் வேறு பகுதிகளில் அந்த டிஷ்யூவானது வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக பெண்களில் காணப்படுகின்ற பெண்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு 3 முக்கிய காரணங்கள். ஒன்று PID, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். நம்பர் 2 ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், கருப்பையில் வந்து காணப்படக்கூடிய நீர்க்கட்டிகள். மூன்றாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எண்டோமெட்ரியோசிஸ், ரைட். அதே போல் வந்து பார்த்தோம்னா லோ பாடி ஃபேட் ஆர் அனரெக்சியா, இது வெரி இம்பார்ட்டன்ட் இன் உமன். ஸோ அனரெக்சியா அப்படிங்கிறது இப்போ இது வந்து ஒரு 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 ஃபேஷன் மாதிரி. இப்போல்லாம் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பெண்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சாப்பிட்டா வந்து உடம்பு குண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்றது கிடையாது. ஆனால் ஃபேட் வந்து மிக மிக அவசியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஃபேட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சாப்பிடாமையே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஆல்சோ, ஒரு உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ சாப்பிட்டா உடம்பு குண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து சாப்பிட்றதில்லை. இதுவும் வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏர்லி மிஸ்கரேஜ். அது என்ன சார் ஏர்லி மிஸ்கரேஜ் அப்படின்னு சொன்னால், சில பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு குழந்தை உருவாயிடும். ஆனால் அதுக்கப்புறம் முதல்ல உருவாகிற குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும் ஏதாவது ஒரு காரணத்தினால. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு குழந்தைய வந்து உருவாகாது. ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது ஏர்லி மிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது ஆண்களில் வந்து என்ன மாதிரி மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, பெண்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்தது ஃபைனலாக இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு 2 or 3 மார்க் கொஸ்டின் இப்போ நம்ம கடைசியாக சொல்ல இருக்குது. மேயர் ரோகிட்டான்ஸ்கை சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன அப்படின்னு சொன்னால், ஆல் உமன் பர்த் ஓவரிஸ், எல்லா பெண்களும் வந்து பிறக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓவரிஸ் வந்து இருக்கும், அண்டங்கள் வந்து இருக்கும். ஆனால் சில பெண்கள்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன் சம் ஃபீமேல்ஸ் வந்து டு நாட் ஹேவ் ஃபங்க்ஷனல் யூட்ரஸ். ஸோ கர்ப்பப்பை வந்து பார்த்தோம்னா செயலுள்ளதாக வந்து இருக்காது, செயலற்றதாக ஆகிடும். கருப்பை வந்து செயலற்றதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் மேயர் ரோகிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்றது. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், தாயினுடைய வயிற்றில் வந்து பெண் குழந்தை வந்து வளர்கின்ற சமயத்தில் எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த எம்ப்ரியாலஜிக்கல் இதில் வந்து முல்லேரியன் டக்ட் அப்படின்னு ஒரு டக்ட்டு, இந்த முல்லேரியன் டக்ட் தான் வந்துட்டு ஃபியூச்சரில் என்னவாக மாறும்னு சொன்னால் ஓவி டக்டாக வந்து மாறும். ஸோ அப்போ ஃபெயிலியர் ஆஃப் த முல்லேரியன் டக்ட் முல்லேரியன் டக்ட் வந்து டெவலப் ஆகிறது வந்து ஃபெயிலியர் ஆகிற காரணத்தினால அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டிங் மிஸ்ஸிங் யூட்ரஸ். ஸோ அதனால் வந்து என்ன சில பெண்களில் வந்து பார்த்தோம்னா எது இருக்காது அப்படின்னு சொன்னால் யூட்ரஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் மேயர் ரோகிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம இன்ஃபெர்டிலிட்டினா என்ன, இன்ஃபெர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் வந்து மேலில் என்ன, ஃபீமேலில் என்ன, ஸோ அதுக்கடுத்தது வந்து மேயர் ரோகிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, தட் வில் see in the next class. Thank you.